வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் 64 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஏகே அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற உட்பேடக்கிளி திரைப்படத்துக்கு பிறகு ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் 64 படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, இயக்குனரும் நடிகருமான தனுஷ் அவர்களோட நடிப்புல வாத்தி, மம்முட்டி அவர்களோட மகன் துல்கர் சல்மான் அவருடைய நடிப்பில் லக்கி பாஸ்கர், இந்த 2 திரைப்படங்களையும் டைரக்ஷன் பண்ண வெங்கி அட்லூரி, இவர் தான் ஏகே அஜித்குமார் அவர்களோட 64 படத்தை டைரக்ஷன் பண்ண போறாருன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த 64 படத்தை பற்றி சில அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. இந்த அப்டேட்டுகள் எந்த லெவலுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். மறைந்த பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஏகே அஜித்குமார் அவர்களுக்கு அண்ணனா ஏஏ தொழில்நுட்பம் மூலமா இந்த படத்தில் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சில அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. ஏன்னா ஏகே அஜித்குமார் அவர்களுக்கு அண்ணனாக ஏஏ தொழில்நுட்பம் மூலமா கொண்டு வர போறதா சில அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்களும் ஏகே அஜித்குமார் அவர்களும், கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே இவங்க 2 பேரும் இணைந்து நடித்ததில்லை. உண்மையிலேயே இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் அண்ணனாக ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக இந்த படத்தில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த திரைப்படம் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான திரைப்படமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த 64 படத்தோட இயக்குனர் வெங்கி அட்லூரி அவர்கள் டைரக்ஷன் பண்ண 2 திரைப்படமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு தான் தனுஷ் அவர்கள் நடித்த வாத்தி, அதே மாதிரி துல்கர் சல்மான் அவர்கள் நடித்த லக்கி பாஸ்கர், இந்த 2 திரைப்படங்களுமே வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் எல்லா ஆடியன்ஸுமே ரசித்து பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த 2 திரைப்படங்களும் அந்த லெவலுக்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏகே அஜித்குமார் அவர்கள் 64 படத்தை வெங்கி அட்லூரி அவர்கள் எந்த லெவலுக்கு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் 64 படத்தை பற்றி ஃபர்தரா என்ன அப்டேட்டுகள் வெளியாக போகுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் 64 படத்தை பற்றியும் இந்த படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கேப்டன் அவர்களை கொண்டு வர போறாங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொளி பற்றியும் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.